கழுகின் கதை. இவைகள் 70 வருடம் வரை வாழக்கூடியவை. ஆனால் அந்த வயதை அடைய கழுகு ஒரு முக்கியமான, கடினமான, மிக கொடுமையான ஒரு முடிவை எடுக்க வேண்டும். இதன் 40வது வயதில் அதனுடைய நீண்ட வளையக்கூடிய நகங்கள் அதன் உணவை பிடிக்க ஏதுவாக இருப்பதில்லை. அதன் நீளமான அலகுகள் வளைந்து கோணலாக மாறிவிடுகிறது. அதன் இறகுகள் வயதாகி மிகவும் பெருத்து கடினமாக மாறிவிடுகிறது. இதன் காரணமாக கழுகு முன்பை போல வேகமாகவும் அதிக தூரமும் பயணிக்க முடிவதில்லை. இப்போது கழுகுக்கு இருப்பது ஒரே 2 முடிவுகள் மட்டுமே: இறந்து விடுவது அல்லது வலி நிறைந்த மிக கொடுமையான மாற்றத்திற்கு தயாராவது. இந்த மாற்றத்துக்கு ஒரு மிக உயர்ந்த மலை உச்சிக்கு பறந்து சென்று ஒரு கூட்டினை அமைப்பது. அதன் பிறகு தனது விரல் நகங்களை பாறையில் அடித்து உடைத்து தனது அலகால் அதனை பிடுங்கி எறிவது. அதன் பிறகு புது நகங்கள் வளரும் வரை பொறுத்திருந்து தனது கூர்மையான மூக்கினை, அதாவது அலகினை, பாறையில் கொத்தி அதனை உடைத்தெடுப்பது. அதன் பிறகு புது அலகு வளரும் வரை பொறுத்திருந்து அந்த நீண்ட கூர்மையான அலகினை கொண்டு தனது பழைய இறகுகளை ஒவ்வொன்றாக பிடுங்கி எறிகிறது. மாற்றம் இந்த வேதனையான வலிகளை ஏற்கச் சொல்கிறது. அதன் உறுதியான பறக்கும் திறனுடன் மற்றுமொரு 30 வருடங்கள் வாழத் தகுதியடைகிறது. ஏன் இந்த மாற்றம்? உயிர் பிழைத்து மீண்டும் வாழ. நாமும் இதுபோன்ற மாற்றத்திற்கு தயாராக இருக்க வேண்டும். கழுகை போல இல்லாவிட்டாலும் நாமும் நமக்கு தேவையற்ற சோகமான நினைவுகள், எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் நம்மால் இவ்வளவுதான் முடியும் என்ற எண்ணங்களை விடுத்து பழைய வாழ்க்கையில் கிடைத்த பாடங்களை கொண்டு அதனை நிகழ்காலத்தில் பயன்படுத்தி ஒரு புதிய எதிர்காலத்தை உருவாக்கி கடந்த கால எதிர்மறை எண்ணங்களை விட்டொழித்து நீங்களும் இந்த கழுகை போல பறக்கலாம்.